Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வந்து 3 pharmacy products that changed my skin ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதில் வந்து more than 2.5 lakhsக்கு மேலே வியூஸ் போயிருந்துச்சு. அதில் நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸை வந்து எந்த ஆர்டரில் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எது ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட குவரிஸை கேட்டிருந்தீங்க. இந்த 3 ப்ராடக்ட்ஸ் என்னென்ன, எப்போ எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், நான் எப்படி அதை யூஸ் பண்ணேன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இமோலின் க்ரீம் அண்ட் செகண்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளியர் ஜெல் அண்ட் தேர்ட் ப்ராடக்ட் வந்து கோஜிவிட் க்ரீம்னு ஒன்று யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த 3 ப்ராடக்ட்டை வந்து எந்த ஆர்டரில் யூஸ் பண்ணணும்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த 3 ப்ராடக்ட்டுக்குமே வந்து அதுக்கேற்ற பர்பஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த இமோலின் க்ரீம்ன்றது ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த மாய்ஸ்சரைசரோட பெனிஃபிட்ஸ் அண்ட் இதோட பெருமைகளெல்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறதில்ல. பிகாஸ் இதெல்லாமே வந்து பழைய வீடியோ நிறைய வீடியோவில் கவர் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் இது எப்படி யூஸ் பண்ணணும் மட்டும் தான் சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுற மாதிரி இது யூஸ் பண்ணலாம். காலையிலனாலும் சரி நைட்னாலும் சரி உங்களோட ஃபேஸ் வாஷ் ஆர் கிளென்சர் போட்டதுக்கு அப்புறம் வந்து உங்களோட ஃபேஸில் நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் சீரம் ஏதாச்சும் யூஸ் பண்ணுவீங்கன்னா அந்த சீரம் அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணுங்கள். எந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும், எது செகண்ட் அப்ளை பண்ணணும்னு குழப்பமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஃபார்முலா சொல்லித்தரேன். எப்போவுமே வந்து லைட் வெயிட் ப்ராடக்ட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரீமியாக அண்ட் ரொம்ப திக்காக இருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்து கடைசியில் வந்து நீங்கள் லேயர் அப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃபேஸை வந்து ஃபேஸ் வாஷ் ரொம்ப லிக்விடாக இருக்க மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவீங்க. செகண்ட் வந்து நீங்கள் உங்களோட ஃபேஸில் வந்து சீரம் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ்க்கு சன்ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் மேக்கப், அந்த மாதிரி தான் வந்து உங்களோட ஃபேஸை வந்து நீங்கள் மார்னிங் வந்து லேயர் அப் பண்ணுவீங்க. ஸோ பேசிக்கலி லைட் வெயிட் அண்ட் லிக்விட் ப்ராடக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் கடைசியாக வந்து போக போக க்ரீம்லேருந்து அண்ட் ரொம்ப திக்காக ஹெவியரான ப்ராடக்ட்ஸை வந்து ஃபைனலாக நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எதர் நீங்கள் வந்து ஒரு சீரம் அப்ளை பண்ணுவீங்கன்னா பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலாம். உங்களோட ஃபேஸ் ரொம்ப ஹைட்ரேட்டடாக அண்ட் ரொம்ப நாளைக்கு யூத்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைசர் ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. செகண்ட் ப்ராடக்ட் வந்து இந்த கிளியர் ஜெல். ஸோ இந்த கிளியர் ஜெல் வந்து இட்ஸ் அ ஹோலி கிரெயில் ப்ராடக்ட் ஃபார் மை ஆக்னி. என்னோட ஆக்னியை கம்மி பண்ணுறதுல ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணதே வந்து இந்த க்ரீம் தான். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணணும்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஆக்னே ஒரு பிம்பிள் இருக்குதோ நீங்கள் அங்கே மட்டும் வந்து இது அப்ளை பண்ணால் போதும். எல்லா இடத்துலையும் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் ஃபேஸ் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது ஃபேஸ் ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட்லாம் வந்து எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாக நிறைய ஆக்னே இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் இது ஃபேஸ் ஃபுல்லாக தான் அப்ளை பண்ணுவேன். அண்ட் இப்போலாம் வந்து அப்பப்போ எங்கேயாச்சும் ஒரு ஆக்னே தான் வரும். அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணாலே ஒரு 2 to 3 டேஸில் அப்படியே வந்து அந்த ஆக்னே வந்து காம் டவுன் ஆகிடும். எல்லா ப்ராடக்ட்ஸோட கீ இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே வந்து நான் பழைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் ஐகார்டில் அட்டாச் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் செக் அவுட் பண்ணிக்கலாம். கிளியர் ஜெல் வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா வந்து எங்கெங்கெல்லாம் ஆக்னே இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் கிளியர் ஜெல் அப்ளை பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ், தென் மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த கிளியர் ஜெல் வந்து ஆக்னி இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. கிளியர் ஜெல் நைட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வாஷ் பண்ணிடலாம். மூணாவது ப்ராடக்ட் வந்து இந்த கோஜிவிட் ஜெல். இந்த கோஜிவிட் ஜெல் வந்து உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷனை ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு எங்கெங்கே பிக்மெண்டேஷன் இருக்குது இல்லை எங்கெங்கே வந்து ஆக்னி போயிட்டு டார்க் ஸ்பாட்ஸ் வந்திருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் இதை அப்ளை பண்ணாலே போதும். ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி எடுத்து அதை வந்து உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணாலே போதும். இப்போ உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் இஷ்யூ மட்டும்தான் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் நைட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தென் மாய்ஸ்சரைசருக்கு இந்த இமோலின் க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கெல்லாம் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட் இருக்கோ அங்கே இந்த கோஜிவிட் ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு தூங்கிடுங்க. அண்ட் மார்னிங் எழுந்துச்சு வாஷ் பண்ணிவிட்டு மறக்காமல் ஒரு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டாலே போதும். பட் இங்கே தான் நிறைய பேருக்கு டவுட் வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஆக்னேயும் இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸும் இருக்குது. ஸோ நான் அப்போ எப்படி இந்த கோஜிவிட் ஜெல்லையும் யூஸ் பண்ணுறது, எப்படி கிளியர் ஜெல்லையும் யூஸ் பண்ணுறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான். பட் லெட்ஸ் டூ திஸ். ஸோ உங்களுக்கு ஆக்னே இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிற இடத்துல இது யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஆக்னே எல்லாமே நீங்கள் சப்சைட் பண்ணணும். ஸோ ஒரு மாதம் 2 மாதத்துக்கு வந்து நீங்கள் வெறும் இந்த கிளியர் ஜெல் மட்டும் இமோலின் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் கிளியர் ஜெல் மட்டும் அப்ளை பண்ணி உங்களோட ஆக்னேயை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களோட ஆக்னே இருக்கிற ஆக்னே கம்மியாயிடுச்சு இல்லை புதுசாக வர ஆக்னேவும் வந்து நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்க, உங்களோட ஃபேஸில் வெறும் அந்த ஆக்னே வந்துட்டு போன டார்க் ஸ்பாட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கிளியர் ஜெல்லை விட்டுட்டு கோஜிவிட் ஜெல்லை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். செகண்ட் எப்படி இந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் அட் அ டைம் யூஸ் பண்ணலான்னா உங்களுக்கு வந்து அங்கங்கே தான் வந்து பிம்பிள் இருக்குது, அங்கங்கே தான் உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குன்னா நீங்கள்
எந்த இடத்துல பிம்பிள்ஸ் இருக்கோ அங்கே இது அப்ளை பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் எங்கே பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கே இது அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுமே வந்து நைட் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மார்னிங் வந்து இது ரெண்டுமே வாஷ் பண்ணிடலாம். பட் இதுவே வந்து உங்களுக்கு ஓவரால் நிறைய ஏரியாவில் வந்து ஆக்னேவும் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே வந்து நிறைய டார்க் ஸ்பாட்ஸும் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆக்னே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்புறமா டார்க் ஸ்பாட் கரெக்ட் பண்ணுறது தான் வந்து பெட்டர் ஐடியா. பட் அப்படியும் என்னால் கரெக்ட் பண்ண முடியல. எனக்கு எப்போயுமே ஆக்னேவும் வந்துட்டு தான் இருக்குது, எப்போயுமே எனக்கு அது போயிட்டு டார்க் ஸ்பாட்ஸும் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அட் அ டைம் வந்து எனக்கு ஆக்னேவும் இருக்குது, டார்க் ஸ்பாட்டும் இருக்குது, என்னால் ஆக்னே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றவங்க வந்து 2 க்ரீமை ஈவினிங் ஒரு க்ரீம் அண்ட் நைட் ஒரு க்ரீமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஈவினிங் ஒரு 5 o'clock ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளியர் ஜெல் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நிறைய ஆக்னி இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக கிளியர் ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து திருப்பி ஜஸ்ட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கோஜிவிட் ஜெல் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் மார்னிங் எழுந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஈவினிங் கிளியர் ஜெல் ஒரு 4 to 5 hours உங்களோட ஸ்கின்ல இதை விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கோஜிவிட் ஜெல் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3 ஆர்டரில் உங்களுக்கு எப்படி வந்து இந்த 2 க்ரீமை வந்து அப்ளை பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி பண்ணலாம். எய்தர் இது கொஞ்சம் மாதத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு அது கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் இது, அப்படி இல்லைனா ஆக்னி இருக்கிற இடத்துல இது அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிற இடத்துல இது அட் த சேம் டைம், அப்படி இல்லைனா ஈவினிங் இது நைட் இது. ஸோ பேஸ்ட் ஆன் உங்களோட கன்வீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ இல்லை எந்த வித கைட்லைன்ஸோ இல்லை. இட்ஸ் ஆல் ட்ரையல் அண்ட் எரர். ஸோ எனக்கு வந்து எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணால் ஒர்க் ஆகுச்சு இல்லைனா வந்து மற்றவங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சுன்றதை இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி தான் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த மாதிரி யூஸ் பண்ணால் செட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் பிகாஸ் நான் சொல்கிறனால இது அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. லிசன் டு யுவர் ஸ்கின். உங்களோட ஸ்கின்னுக்கு எப்படி செட் ஆகுது, உங்களோட ஸ்கின்னுக்கு அது எப்படி வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்றது தான் உங்களோட ஸ்கின் கேர். இட்ஸ் நாட் வாட் ஐ டெல் அண்ட் வாட் அதர்ஸ் டெல் இன் த இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப். ஹோப் இந்த டவுட்ஸ் கேட்டவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு ஏதாச்சும் பெஸ்ட் ஃபார்மசி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸையும் வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோலையும் சொல்கிறேன். பிகாஸ் இப்போ நிறையா நான் ஃபார்மசி பேஸ்ட் ஸ்கின் கேர் தான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ பிகாஸ் மெடிக்கல் கிரேட் ஸ்கின் கேர் இஸ் டாப் நாட்ச். நார்மலாக ஃபேன்சி ஸ்கின் கேர் இல்லாமல் மெடிக்கல் கிரேட் ஸ்கின் கேர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரிவ்யூ வந்து உங்களுக்கு அப்கமிங் மந்த்ஸில் வரும். அண்ட் ஹோப்ஃபுல்லி இப்போலாம் என்னால் அவ்வளோ வீடியோஸ் போட முடியல. நம்பர் 1 நான் ரொம்ப லேசியாகிட்டேன். நம்பர் 2 இப்போ நான் ஃபைனல் இயரில் இருக்கேன். அண்ட் ஆல்சோ என்னோடய எக்ஸாம்ஸ் வரப்போகுது. அது இல்லாமல் ரெக்கார்ட் ஒர்க் படிக்கிறது, கிளாஸு, இந்த மாதிரி கொஞ்சம் வந்து பிஸி ஷெடியூல் இருக்குது. ஏப்ரல் மேலெலாம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபைனல் இயர் எக்ஸாம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிடுவேன். ஸோ அது வரைக்கும் வீடியோஸ் கொஞ்சம் இர்ரெகுலராக தான் வரும். அண்ட் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.